தாய் வீடு மார்ச் மாத இதழ் 2025. ஒரு நூலின் உருவாக்கம். ஆசிரியர் வெளியீட்டாளர்களுக்கான கைநூல். பகுதி 13. எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா. குரல் வடிவம் கு பிரபு. கடந்த மாத இதழில் ஒரு நூலுக்கு சர்வதேச தராதர நூல் எண் வழங்கும் முறை பற்றி மிக விரிவாக அறிந்து கொண்டோம். இதை பற்றிய புரிதல்கள் எம்மவர்களுக்கு இடையே எவ்வாறு இருந்து வந்துள்ளது என்பது பற்றியும், சஞ்சிகைகளுக்கு வழங்கப்படும் சர்வதேச தராதர பருவ வெளியீட்டு எண் வழங்கும் முறை பற்றியும் இவ்விதழில் நோக்குவோம். சர்வதேச தராதர பருவ வெளியீட்டு எண் என்பது சஞ்சிகைகள் எனப்படும் பருவ வெளியீடுகளுக்கு வழங்கப்படும் எண்ணாகும். தனி நூல்களுக்கு வழங்கப்படுவதிலிருந்து இது வேறுபடுகின்றது. பருவ வெளியீடுகளுக்கும் புதின பத்திரிகைகளுக்கும் நிறுவனங்களுக்கான ஆண்டு மலர்களுக்கும் ஆய்வேடுகளுக்கும் ஜேர்னல் வழங்கப்படும் எண்கள் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் எண்களாகும். இவை ஓர் ஏட்டுக்கு ஒரு தடவை மாத்திரமே வழங்கப்படும். உதாரணமாக ஞானம் சஞ்சிகையின் ISSN எண் 24780340 என்பதாகும். ஞானம் சஞ்சிகையின் ஒவ்வொரு மாத இதழிலும் இதே இலக்கம் மாற்றம் ஏதுமின்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். இவ்வெண் மேல் அட்டையின் வலது பக்க மேல் மூலையில் அல்லது சஞ்சிகையின் நூலின் விபரம் தரப்பட்டுள்ள பக்கத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் என்பது விதியாகும். அதிக தாளுடன் வெளியாகும் தடிப்பான சஞ்சிகைகளில் இவ்விலக்கம் பின் அட்டையின் வலதுபுறத்து கீழ் மூலையில் கோட்டுரு அடையாளத்துடன் பார்கோட்டுடன் இடம்பெறுவது வழக்கம். ஒரு நாட்டில் சர்வதேச தராதர நூல் வெளியீட்டு எண்ணை வழங்குவதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கும் நிறுவனமே ISSN நிறுவன எண்ணையும் வழங்கும் கடப்பாட்டையும் கொண்டுள்ளது. தமிழ் நூல்களுக்கு சர்வதேச தராதர நூல் எண் பெறுவதில் எம்மவர்கள் அதிக அக்கறை கொண்டிருப்பதில்லை என்பது பரவலானதொரு குற்றச்சாட்டாகும். இதனை அறியாமை என்று மேலெழுந்த வாரியாக குற்றம் சாட்டுவது தவறு. அறியாமைக்கு மேலாக பயன்பாட்டு தேவை என்று ஒன்று உள்ளது. சர்வதேச தராதர நூல் எண் சட்டபூர்வமான ஒன்றல்ல. சர்வதேச தராதர நூல் எண்ணை ஒரு பதிப்பாளர் பெற்று பிரசுரிக்கவில்லை என்பதற்காக மாத்திரம் அவரை சட்டத்தின் முன் நிறுத்த முடியாது. அதன் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை அவராக உணர்ந்து பயன்படுத்த தொடங்க வேண்டும். இலங்கையில் மின்வருளல் ஸ்கேனிங் முறையிலே நூல் விற்பனையாளர்கள் தமது பண்டங்களை பதிவு செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதன் பயன்பாடு வர்த்தக சந்தையில் அதிகரிக்கும் போது நூல்களுக்கு சர்வதேச தராதர நூல் எண் கோட்டுரு அடையாளத்துடன் பார்கோட்டுடன் இடம்பெறுவதும் தேவையின் நிமித்தம் எதிர்காலத்தில் அதிகரித்து செல்லும். அந்த வசதி இல்லாத நூல்களை நூல் விற்பனை நிறுவனங்கள் எதிர்காலத்தில் தமது நேர விரயமாதல் காரணமாக தவிர்க்க முனையும். காரணம், கோட்டுரு அடையாளத்தை கொண்டிராத நூல்களின் இலக்கத்தை காசாளர் ஒவ்வொரு இலக்கமாக பொறித்தே அந்த நூலை ஒவ்வொரு தடவையும் விற்பனை செய்ய வேண்டி இருக்கும். விற்பனை நிலையத்தின் முகவர் இதனாலே சிரமத்தை எதிர்நோக்கி வேண்டி வரலாம். ஐரோப்பிய நாடுகளின் பட்டி தொட்டியெங்கும் உள்ள கடைகளில் கணியமயப்படுத்தப்பட்ட வர்த்தக பதிவுகள் இடம்பெறுவதால் எல்லா இடத்திலும் மின்பருடல் ஸ்கேனிங் பாவனையிலே உள்ளது. நூலகங்களில் கூட இந்த மின்பருடல் முறையே நூல் விநியோக திட்டத்தில், நூல் கொள்வனவில் என்றெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. அதனால் கோட்டுரு அடையாளத்துடன், அதாவது பார்கோட்டுடன் இல்லாத எந்த ஒரு நூலும் நூலக பாவனைக்கு கிட்ட வாய்ப்பிழந்து போகும். இந்நிலையிலே வெளியீட்டு விழாக்களில் மாத்திரம் புத்தக விற்பனையை நம்பியிருக்க தயாராக இல்லாத பதிப்பாளர் எவரும் தமது நூலுக்கு கோட்டுரு அடையாளத்துடன் தராதர எண்ணை பெற தயங்க மாட்டார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். இனி தமிழ் சூழலில் சர்வதேச தராதர நூல் எண் பற்றி என்னுடன் பரிமாறப்பட்ட சில கருத்துக்களை கேள்வி பதில்களாக பதிவு செய்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அண்மை காலத்தில் மின் நூல்கள் தமிழிலே வெளிவரத் தொடங்கிவிட்டன. அவற்றிற்கும் சர்வதேச தராதர நூல் எண் தேவையா? ஆம், மின்னூடகத்தில் வெளியிடப்படும் நூல்களும் சர்வதேச ரீதியில் தனித்துவ அடையாளத்தை கொண்டிருக்க வேண்டிய தேவை உள்ளது. அவையும் விற்பனை சந்தை வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவையே. சர்வதேச தராதர நூல் எண் ஒரு நூலின் அடையாளத்தை எண்களின் உருவிலே வெளிப்படுத்துகின்றது. தமிழ் மொழி அறிவு அற்றவர்களாலும் இலக்கத்தை கொண்டு நூலை அடையாளம் காண இவ் எண் உதவுகின்றது.
நான் இலங்கையில் ஒரு நூலை வெளியிடும் அதே வேளை அந்நூலின் தமிழக பதிப்பொன்றையும் வெளியிட உத்தேசித்திருக்கின்றேன். தமிழக பதிப்பில் இலங்கை பதிப்பிற்கான கோட்டுரு அடையாளத்துடன் கூடிய தராதர எண்ணை பயன்படுத்த அனுமதிக்கலாமா? இல்லை. தமிழக பதிப்பிற்கான சர்வதேச தராதர நூல் எண்ணை தமிழகத்தின் பதிப்பகத்தினர் அங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். சர்வதேச தராதர நூல் எண் வழங்கும் போது அதிலே குறிப்பிடப்படும் 5 பிரிவுகளிலும் 2வது உள்ள நாட்டுக்குரிய இலக்கமும் 3வதாக உள்ள வெளியீட்டாளருக்குரிய இலக்கமும் இலங்கை பதிப்பிற்கான சர்வதேச தராதர நூல் எண்ணிலிருந்து வேறுபடும் அல்லவா? எனவே இரு பதிப்புகளும் இருவேறு ISNBN இலக்கங்களே வழங்கப்பட வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையிலே ஒரு நூலை தேசிய நூலகத்திடமிருந்து ISBN இலக்கம் பெற்று வெளியிட்டிருந்தேன். தற்போது மீண்டும் அதனை இலங்கையிலேயே மறுபதிப்பு செய்ய விரும்புகின்றேன். மீண்டும் புதிதாக சர்வதேச தராதர நூல் எண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் வெளியிட்ட நூல் அதே பதிப்பகத்தின் மூலம் மறுபதிப்பாக வெளியிடப்படுமாக இருந்தால் முன்னைய சர்வதேச தராதர நூல் எண்ணையே பயன்படுத்தலாம். 2வது பதிப்பை புதிய பதிப்பகத்தின் மூலம் அச்சகமல்ல வெளியிட உத்தேசித்திருந்தால் அந்த புதிய பதிப்பகத்தினால் வெளியீட்டாளரினால் வேறொரு சர்வதேச தராதர நூல் எண் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். புதிய பதிப்பின் பதிப்பாளர் முன்னைய பதிப்பாளருக்குரிய ISBN இலக்கத்தை பயன்படுத்துவது தவறானதாகும். முன்னரும் தற்போதும் நீங்களே ஆசிரிய வெளியீட்டாளராக இருந்து புதிய பதிப்பினை முன்னைய அச்சகத்தில் அல்லாமல் புதிய அச்சகத்தில் அச்சிட்டு பெற திட்டமிட்டிருந்தால் பழைய ISBN இலக்கத்தையே பயன்படுத்தலாம். இலங்கையில் வெளிவந்த சில நூல்களுக்கு ஒரே சர்வதேச தராதர நூல் எண் வழங்கப்பட்டுள்ளதே, இது எவ்வாறு சாத்தியமாயிற்று? இதன் சாதக பாதகங்கள் என்ன? நூல் தேட்ட பதிவுகளின் போது இதனை நானும் அவதானித்து வந்துள்ளேன். முடிந்தவரை நூல் தேட்ட பதிவுகளில் இதனை சுட்டிக்காட்டியும் வந்திருக்கின்றேன். இது உண்மையில் பதிப்பாளரின் அறியாமை அல்லது கவனயீன பிழை என்றே கருத வேண்டும். இதற்கு ஓர் உதாரணத்தை காட்டலாம். ஷாம்லா ஷரீப் அவர்களின் நிலவின் கீறல்கள் என்ற கவிதை தொகுதிக்கு வழங்கப்பட்ட 9785144701 என்ற இலக்கம் முஸ்டீன் எழுதிய மௌன போரும் புன்னகை ஆயுதமும் என்ற நூலுக்கும் வழங்கப்பட்டுள்ளதை வாசகர்கள் அவதானித்திருக்கலாம். இவ்விரு நூல்களுமே வாகனேரி செய்ஹஜ் இஸ்மாயில் ஞாபகார்த்த பதிப்பகம் வெளியிட்ட நூல்கள். 2யும் தெஹிவளை AJ பிரிட்டன்ஸ் என்ற அச்சகம்தான் அச்சிட்டுள்ளது. 2012 சமகாலத்தில் இவை வெளியிடப்பட்டும் உள்ளன. இத்தகைய சந்தர்ப்பங்களில் பொதுவாக நூலாசிரியரின் சம்பந்தம் இல்லாமல் நிகழும் ஒரு கவனயீன தவறு இதுவாகும். இதன் மூலம் நிகழப்போகும் குழப்ப நிலை என்னவாக இருக்குமெனில், ஓர் ஆசிரியரின் நூலை ISBN இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு கொள்வனவு செய்ய முனையும் ஒரு நிறுவனத்திற்கு மற்றைய ஆசிரியரின் நூல் போய் சேரும். ஒரே நூலின் மேலட்டையில் ஒரு சர்வதேச தராதர நூலெண்ணும் உள்ளே வேர்சோ பக்கத்தில் வேறொரு சர்வதேச தராதர நூலெண்ணும் காணப்படுகிறதே, இதன் காரணம் என்ன? இதுவும் கவலை இனப்பிழைதான். 2வது பதிப்பில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலே அன்றி ஒரு நூலுக்கு 2 இலக்கங்கள் இருப்பதென்பது சாத்தியமே இல்லை. இங்கு நூல் வெளியீட்டு நிறுவனங்கள் கைக்கொள்ளும் ஒரு முறைமையும் இத்தகைய தவறுகளுக்கு வழிகோலுவதுண்டு. ஒரு பதிப்பகம் நூலின் அட்டையொன்றை வடிவமைக்கும் போது அந்த பதிப்பகத்தின் முன்னைய வெளியீட்டொன்றின் மேல் அட்டையின் அளவு பிரமாணங்களுடன் பயன்படுத்துவதன் மூலம் தமது வேலையை எளிதாக்கிக் கொள்வதுண்டு. இத்தகைய சந்தர்ப்பங்களில் மேலட்டை வடிவமைப்பாளர்கள் முன்னைய நூலின் சர்வதேச தராதர நூல் எண்ணையோ அல்லது அதன் கோட்டுரு அடையாளத்தையோ மாற்ற மறந்து விடுவது உண்டு. இதனாலே வேர்சோ பக்கத்தில் நூலுக்கான இலக்கமும் பின்னட்டையில் முன்னர் வெளிவந்த வேறொரு நூலுக்கான இலக்கமும் பதிவு செய்யப்படுவது சாத்தியமாகின்றது. இத்தகைய தவறுகளை சரவை பார்க்கும் போது பதிப்பாளர் அவதானமாக இருப்பதன் மூலம் தவிர்த்து கொள்ளலாம். இவ்வாறான தவறுகளை பிரபல்யமான பல வெளியீட்டு நிறுவனங்களின் நூல்களிலேயே அதிகமாக அவதானிக்க முடிகின்றது. வெளிநாடுகளில், குறிப்பாக புகலிட தேசங்களில் ஒரு பதிப்பாளர் தனக்கென ஒதுக்கப்பட்ட சர்வதேச தராதர நூல் எண் தொகுதியிலே இருந்து சில இலக்கங்களை தனது நண்பர்களின் நூல்களுக்கு இலவசமாகவோ சிறிய அன்பளிப்பினை பெற்றுக்கொண்டோ வழங்கி வருகின்றார்கள். இது எவ்வாறு சாத்தியம்?
லண்டனில் நீங்கள் சர்வதேச தராதர நூல் எண் பெற விண்ணப்பிக்கும் போது ஒரு நூலுக்கான இலக்கம் எண் பெற முடியாது. 10 எண்கள் அல்லது 100 எண்கள் அல்லது 200 எண்கள் என ஒரு தொகுதி எண்களையே பெற்றுக்கொள்ளலாம். இவற்றை வழங்க முறையே 150, 400, 600 பவுண்ட் வரை நீல்சன் நிறுவனத்தாலே அறவிடப்படுவதும் உண்டு. தொடர்ச்சியாக நூல்களை எழுதும் ஆசிரிய வெளியீட்டாளர்கள் 10 சர்வதேச தராதர நூல் எண்களை வாங்கி வைத்திருப்பது வசதியாக இருக்கும். ஒரு நூல்களை மாத்திரம் வெளியிட விரும்பும் ஒருவர் வீணாக அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. இத்தகைய சூழலுக்கு முகம் கொடுக்கும் ஒரு ஆசிரிய வெளியீட்டாளர் அன்பளிப்பாகவோ சொற்ப பணத்தொகையை வழங்கியோ இலக்கத்தை முன்னேவரிடமிருந்து பெற்று தனது நூலுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றார். இத்தகைய சந்தர்ப்பங்களில் இவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால், தனது நூலுக்கு மற்றொருவர் வாங்கி வைத்திருக்கும் ISBN இலக்கத்தை பயன்படுத்துவதன் மூலம் தனது நூல் முன்னேவரின் வெளியீட்டாகவே ஏற்க வேண்டியிருக்கும். அதாவது குறித்த நூலின் வெளியீட்டாளர் என்ற உரிமம் ISBN என்ற இலக்கத்தின் மூல உரிமையாளர்களிடமே போய்விடுகின்றது. பிரதிகள் தேவைப்படும் இடத்து அல்லது அந்த நூலுக்கான விருது வழங்கப்பட்டால் அல்லது அந்த நூல் பற்றிய தகவல் கோரும் இடத்து நூல்களின் கொள்வனவாளர் முன்னையவரையே அணுகுவார்கள். காரணம், பின்னையவர் ஒரு ஆசிரிய வெளியீட்டாளராக இருப்பினும் நூல் வெளியீட்டாளருக்கான ஒதுக்கப்பட்ட இலக்கம் மூல உரித்தாளருடையதாகவே இருக்கும். எனவே சிறிதளவு காசை மீதப்படுத்தும் நோக்கத்தோடு காக்கையின் கூட்டில் குயில் முட்டையிடக்கூடாது. மேற்கண்ட கேள்விகள் என்னிடம் தனிப்பட்ட படைப்பாளிகளினால் அவ்வப்போது பரவலாக கேட்கப்பட்டவை. அதற்கான பதில்கள் சர்வதேச தராதர நூல் எண் பற்றிய விரிவான அறிதலை வாசகர்களுக்கு வழங்கியிருந்ததால் எனது பணி வெற்றியடைந்துள்ளதாக கருதுவேன். இத்தொடரின் பத்தியை எழுதிக் கொண்டிருந்த வேளையில் நூல் தேட்டம் பதிவுக்காக எனக்கு கிடைத்த கிழித்து போடுங்கள் என்ற நூல் பற்றிய குறிப்பொன்றினை இக்கட்டுரை தொடரின் தேவை கருதி பதிவு செய்ய விரும்புகின்றேன். மேற்குறிப்பிட்ட நூலின் வேர்சோ பக்கத்தை உள்ளபடியே உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். வீரகேசரி வார வெளியீட்டில் வெளிவந்த நான் சித்தன் என்ற கேள்வி பதில் பகுதி தனியானதொரு நூலாக கிழித்து போடுங்கள் என்ற தலைப்பில் தனி நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது. மனிதரில் தோன்றும் அறியாமையை, மூட நம்பிக்கைகளை, சந்தேகங்களை, அவநம்பிக்கைகளை கிழித்து போடும்படி, புதுப்பித்துக் கொள்ளும்படியும், நம்பிக்கைகளை கட்டி எழுப்பும்படியும் மானிட மேம்பாட்டுக்கான இந்நூல் வாசகர்களிடம் விண்ணப்பிக்கின்றது. இந்நூலின் ஆசிரியர் S.J. பிரசாத் வீரகேசரி வார வெளியீட்டில் ஊடகவியலாளராக பணியாற்றுவதாக அந்நூலில் ஒரு குறிப்புள்ளது. அவர் தனது நூலின் வேர்சோ பக்கத்தை நகைச்சுவை உணர்வுடன் தொகுத்திருக்கின்றார் என்றே நம்புகின்றேன். இந்நூலை பார்த்த வேளை பட் மூன் மற்றும் சாரா நெய்லர் ஆகியோர் இணைந்து எழுதிய Do Not Read This Book என்ற நூலும், டொனால்ட் ரூஸ் எழுதிய அதே தலைப்பிலான நேர முகாமைத்துவம் சார்ந்த அங்கத உணர்வுடன் கூடிய சீரியஸான நூலும் என் நினைவிலே வந்து சென்றன. அடுத்த இதழில் ஈழத்து தமிழ் நூல்களின் அட்டைப்பட வடிவமைப்பு பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்னும் வளரும். நன்றி.